இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டோட பூட் ஸ்பேஸ் தான் பார்க்க போகிறோம். ஹைட்ராலிக் லிவர் தந்திருக்காங்க. சரிதா, ஹைட்ராலிக் லிவர் தந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளே உட்காரலாம், அந்த அளவுக்கு நல்லாவே பெருசாக தான் இருக்குது. பட் 12 இன்ச்சு சப்வூஃபர் வச்சுட்டதுக்கப்புறமா இடம் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டபுள் சீட் மாதிரி இருக்கா, அது வந்து கட்டு தெரியுதா ஜாயிண்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோல்டபுள் மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படி அந்த சைடு. சரி, ஓகே, இது வந்து நான் வச்சுட்டு காட்டுறேன். 12 இன்ச்சு சப்வூஃபர் வந்து பார்த்திங்கன்னா அது வச்சுட்டும் இவ்வளோ இடம் இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் இது குட்டியாக தெரியலாம், அது சரியான பெருசு. இது 12 இன்ச்சு. மோஸ்ட்டாக நீங்கள் 10 இன்ச்சு தான் பார்த்துருப்பீங்களே. 10 இன்ச்சோட 12 இன்ச்சு நான் கொஞ்சம் தான் பெருசுன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். பட் இருந்தாலும் கொஞ்சம் பெருசு இல்லை. பாருங்கள் சப் எவ்வளோ பெருசு இருக்குது. சும்மா பேஸு தரமாக இருக்கும் பாருங்கள். ஸோ ஓகே, இதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாத்துக்கும் கனெக்ஷன் கொடுத்துட்டு, ரிவர்ஸ் கேமரா இல்லை இதில், ஸோ ரிவர்ஸ் கேமரா வச்சுட்டு ஃபுல் ஃபிட்டிங் பண்ணி வரலாம். ஓகே, இதை லாக் ஆகிடுச்சு. சரி வாங்க போகும்போது பார்க்கலாம். மைக் இல்லாமல் தான் எடுத்துகிட்டு இருக்கேன், வெறும் கோப்ரோவில். ஸோ வாய்ஸ் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ சன்ஃப்ளேம்லாம் ஓட்டணும் உள்ளே பார்த்தீங்களா, அப்படியே தெரியுது. ஸோ சன்ஃப்ளேம்லாம் ஓட்டிகிட்டு அங்கே போய்ட்டு மொத்த ஒர்க்கும் முடிச்சுட்டு என்னென்ன ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே காட்டிடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ் மாடலில் வந்து இங்கே ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸ் எதுவும் இருக்காது. வந்து பார்த்திங்கன்னா பேஸ் மாடலில் இன்ஃபோடைன்மெண்ட்டும் இருக்காது. ஸோ நம்ம இப்போ வந்து இன்ஃபோடைன்மெண்ட் போட போகிறோம். இன்ஃபோடைன்மெண்ட் போட்டுட்டு என்னென்ன அப்கிரேட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு காட்டுறேன். இது வந்து ஃபேப்ரிக் சீட்டு, பக்கெட் சீட் தான் தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரிவ்யூ அப்போ மோஸ்ட்டாக எல்லாம் மாறிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிடுவோம். ரிவர்ஸ் கேமரா, இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம், நெக்ஸ்ட்டு JBL ஸ்பீக்கர் போட போகிறோம். சும்மா சவுண்டில் தான் நம்மளுக்கு இப்போது முக்கியமாக மோஸ்ட்டாக இம்பார்ட்டன்ட் தரோம். ஒரு பெரிய சப்வூஃபரு, JBL ஸ்பீக்கரு, நெக்ஸ்ட்டு இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம், ரிவர்ஸ் கேமரா, அப்புறம் சன் ஃப்ளேமு, UV ப்ரொடெக்ஷன் ஃப்ளேமு. நெக்ஸ்ட்டு வேறு என்ன போட போகிறோம், ஃப்ளோர் மேட்டு, ஃபுட் மேட்டு எல்லாத்தையும் போட்டு முழுசாக காரை சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடையில் தான் இருக்கோம். ஸோ எங்கே வந்து இருக்கோம்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ நீங்கள் எதனா பண்ண போகிறீங்க, உங்களோட காருக்கு இங்கே இருக்கீங்க சென்னையில் எதனா பண்ணணுன்னா இதில் விசிட் பண்ணி எல்லாம் பார்த்துட்டே போகிறாங்க ரோட்டில் பண்ணுறதால. கடைசியாக ஃபைனலாக நானும் ஒரு விலாகராக ஆகிட்டேன் காய்ஸ். காலேஜ் முடிக்க போகிறோம்ல, ஃபைனல் இயர். ஸோ இப்போ முடித்தா தான் நம்மளும் ஒரு யூடியூபராக ஆகும். நெக்ஸ்ட்டு ஜாபுக்கு போனாலும் சைட்லேயே அப்படியே யூடியூப் ரன் பண்ண முடியும், ரெண்டும் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ பழகியாச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ் மாடல் காரை நம்ம வந்து ஒரு டாப் மாடலாக மாட்ட போகிறோம். சரி, நீ டாப் மாடலே எடுத்துக்கலாமேடான்னு கேட்டால் அப்பா அதான் எடுக்கிறேன்னு சொன்னார். பட் நான் தான் வேணாப்பா, இப்படி அந்த கலர் வந்து வீட்டில் ஒயிட் தான் சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வைசா ப்ளஸ்ன்னு போகிறதுக்கு வந்து அவங்க பிளாக் கலர்னா போகலாம். இதுக்கு வந்து பிளாக் கலர் கூட அதில் கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கும் நெக்ஸ்ட் மாடல் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கலர் தான் வேணுன்றவங்களுக்கு அப்படி போகலாம். இப்போ மாருதி நெக்ஸாவில் போனோம்னா பலினோ வந்து ஸ்டார்டிங் பேஸ் மாடல்லேருந்து எல்லா கலருமே இருக்குது. பட் இதில் வந்து இவங்க ஒயிட் கலர் தான் சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த கலர் தான், அது பேஸ் மாடலே போதும். மேஜரானதுலாம் என்னென்ன இதெல்லாம் நான் டோட்டலாக சேஞ்ச் பண்ணிவிட்டு, முக்கியமாக யூடியூப்பில் யாருமே சொல்லாதது எவ்வளோ ப்ரைஸ் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக சொல்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் மாடல் இந்த ஃபீச்சர்ஸ்க்காக நெக்ஸ்ட் மாடல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம பண்ணால் காசு கம்மியாகும். ஸோ அதனால தான் அப்படி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் மாடல் போகிறோம் அப்படின்னா ஒரு 1 lakh ஆகும். நெக்ஸ்ட் மாடலுக்கு 1 lakh ஆகும். அதே நான் இங்கே பண்ணேன்னா ஒரு 30, அதிகபட்சம் ஒரு 25 இல்லை 30 அந்த மாதிரி தான் ஆகும். நான் சொல்கிறது வந்து ஒரு மேஜரான அவங்க தர ஃபீச்சர்ஸ் விட எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம். ஸோ கலர் மட்டும் தான் கிடைக்காது. கலர் தான் வேணுன்றவங்க நீங்கள் நெக்ஸ்ட் மாடல் தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் போட்டு மியூசிக்கில் வரும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு டோட்டலாக நான் ஃபைனலாக என்னன்னு சொல்லிட்டு வந்துட்டு ப்ரைஸோட டீட்டெயிலோட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வீடியோ
என்னென்னலாம் மாற்றிருக்கோம் அப்படின்னு மட்டும் சொல்கிறேன். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குரோம் ஃபினிஷ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களே தருவாங்க. அதோ என் கால் தெரியுதுல, இந்த குரோம் ஃபினிஷும், டிஆர்எல் குரோம் ஃபினிஷும் அவங்களே இப்போ வந்து 2025 ஃபேஸ் லிஃப்டரில் அவங்களே தராங்க. டோர் ஹேண்டில்ஸில் இருக்க குரோம் ஃபினிஷும் அவங்களே தராங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்களா, வீல் கேப் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ இது வந்து பேஸ் மாடலில், ஸோ வீல் கேப் நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு சொல்கிறேன் இருங்க. பேஸ் மாடல்ன்றதால சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் வந்து இதில் இருக்காது. நம்ம தான் போட்டிருக்கோம் இந்த சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம். எப்படின்னா பேஸ் மாடலில் வந்து இந்த கீ மட்டும் தான் தருவாங்க. இதை போய் நம்ம லாக் பண்ணணும். மீதி இருக்க 3 டோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம்னா கீழே லாக் பண்ணாலே 4 விண்டோவும் வந்து 4 டோர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகிடும். பட் சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் இல்லாததால் நம்ம தான் போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகும், அன்லாக் ஆகும் ஒயர்லெஸ்ஸாக. ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி இடத்துல இருக்கும் அப்படின்னா சவுண்ட் வராமல் பண்ணோம்னா சவுண்ட் வராமல் ஓப்பன் ஆகும். இல்லை இந்த மாதிரி பார்க்கிங்கில் எங்கன்னா இருக்கும், நைட் டைமில் வந்து வண்டி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், நிறைய வண்டிங்க இருக்குது அப்படின்னா ஒரு 5 செகண்ட்ஸ் இதை ஹோல்ட் பண்ணி பிடிச்சோன்னா வண்டி அப்படியே பிளிங்க் ஆகும், இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே எரியும். ஸோ அதில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கீயும் மாற்றிருக்கோம், இந்த வீல் கேப்பை போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம் 4 விண்டோ சன் ஃபிலிம் ஓட்டிருக்கோம். நெக்ஸ்ட் யூவி ப்ரொடெக்ஷன் லேயரும் ஓட்டிருக்கோம் கைஸ். நெக்ஸ்ட் இன்டீரியரில் என்னெல்லாம் மாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லெதர் வந்து மாற்றிருக்கோம் பார்த்தீங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லெதர் போட்டிருக்கோம். கிரிப்னஸ் சூப்பராகவே இருக்குது. ஒரு ப்ரீமியம் கார் ஓட்டுற அந்த ஃபீல் தருது நல்லாவே இந்த லெதர். அதனால தான் நான் இந்த லெதரை சூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெர்ஃப்யூம் வாங்கியிருக்கோம், ப்ரொடெக்ஷன் லேயர் ஒட்டியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் மேட் போட்டிருக்கோம். இது போட்டது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்களா ஃப்ளோர் மேட் போட்டிருக்கோம். இந்த ஃப்ளோர் மேட்டோட யூசேஜ் என்னன்னா, கீழே வந்து அவங்க தரும்போது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் ஃபினிஷ் தான் தருவாங்க. ஃபேப்ரிக் ஃபினிஷ்ல வந்து தண்ணி பிடிச்சிச்சுன்னா அப்படியே இருக்கும். பட் இந்த ஃப்ளோர் மேட் போட்டோம்னா அந்த தண்ணிலாம் மேலேயே இருக்கும், கீழே ஊறாது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் ஃபினிஷ்ல இருக்க மண்ணு கல்லுலாம் எடுக்க முடியாது. பட் இந்த மாதிரி ஃப்ளோர் மேட் போட்டால் அதை ஈஸியாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நூடுல்ஸ் மேட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தான் உங்கள் வீட்டில் காரை க்ளீன் பண்ணுறீங்கன்னா அதை கண்டிப்பாக போட்டுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கைஸ் அப்புறமா நான் முக்கியமாக இதை சொல்லியே ஆகணும். இதில் வந்து பேக்கில் 2 வந்து ஜி-சானிக் போட்டிருக்கோம். இதுவே சூப்பராக தான் இருக்குது. பட் ஃப்ரண்ட்டில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஜேபிஎல், அதுதான் நான் சொல்லியே ஆகணும். ஜேபிஎல்ன்றாங்களே அப்படி என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்தளவுக்கு கிறிஸ்டல் கிளியராக அந்த ஆடியோ அவுட்புட்டை நம்மளுக்கு தருது. ஸோ அந்தளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குது அந்த ஆடியோ. ஜேபிஎல் சூப்பராகவே இருக்குது. ஜேபிஎல் மாற்றிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்பு தான், இருங்க காட்டுறேன். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்பு தான் கைஸ். இந்த சப்பை பற்றி நான் சொல்லணும்னா வார்த்தைங்களே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இது பண்ணுது. இந்த ஃபேப்டெக்கில் இருக்க 12 இன்ச் சப்வூஃபர் நீங்கள் யாரா ஆன்லைனில் வாங்குற மாதிரி இருக்கீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா வாங்குற மாதிரி இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குது கைஸ் இந்த ஃபேப்டெக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது. பட் இந்த எனக்கு ரொம்ப அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் இதில் இருக்க இந்த டெஸ்டிங் வீடியோ லாஸ்ட்டாக ஒரு 5 செகண்ட்ஸ் வரும். ஏன்னா கார்பரேட் கிளைம் வந்துச்சுன்னா எனக்கு காசு வராது. ஸோ ஒரு 3 செகண்ட்ஸ் 4 செகண்ட்ஸ் தான் நான் தருவேன். அது மட்டும் கொஞ்சம் வேணும்னா இன்ஸ்டாவில் நான் போடுறேன், கேளுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு சுவிட்ச் வச்சிருக்கேன். ஃபேமிலியாக போகிறோம்னா அந்த ஜேபிஎல்லும் ஜி-சானிக் மட்டுமே போதும். நான் தனியாக போனோன்னா என்ன இதை வச்சுப்பேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இது வச்சா பின்னாடி சீட் ரொம்பவே அதிருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நான் போகும்போது மட்டும் இந்த சப் ஆன் பண்ணிப்பேன் கைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியர் பம்பர் தான் போட்டிருக்கோம். எப்படி இருக்குது கைஸ், நல்லாயிருக்கா? ஸோ நல்லாயிருக்கும். எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க ஃபிக்ஸ் பண்ணதெல்லாம். அந்த இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம், மியூசிக் சிஸ்டம் மட்டும் நான் தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா ஆடியோ அந்த அளவுக்கு தரமாக இருக்குது காரில். அந்த சப்பும் சரி, ஜேபிஎல் ஸ்பீக்கரும் சரி, ஜி-சானிக் ஸ்பீக்கரும் சரி, நம்ம உட்காந்து பாட்டு கேட்கும்போது அந்த வாய்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் உட்காரும்போது அப்படி கிளியராக கேட்குது அந்த பாட்டோட வாய்ஸு. மியூசிக் பேக்கில் உட்காந்தோன்னா அந்த சப்பு சரியாக ஃபீல் பண்ணலாம். உங்களுக்கு பேஸோட சாங் கேட்க பிடிக்கும்னா இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் அந்த இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் நான் ஏன் பர்டிகுலராக சொல்கிறேன்னா, ஒரு தனித்தனி சீட்டுக்கும் நம்ம தனியாக வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்பீக்கர் மட்டும் தான் பாடணும், அந்த ஸ்பீக்கர் மட்டும் தான் பாடணும். இப்போ 4 டோர் சைடில் எந்த ஸ்பீக்கர் பாடணும் அப்படின்றத நம்மளே வந்து டிசைட் பண்ணலாம். அந்த அளவுக்கு நிறைய அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக நம்ம வந்து எந்த ஸ்பீக்கர் பாடணும் முதற்கொண்டு நம்ம வந்து அதில் ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதனாலே அந்த இன்ஃபோடைன்மெண்ட் நான் தனியாக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மோஸ்ட்டாக கார் வச்சிருக்கவங்களாம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, ப்ரைஸ் என்னடா அதை சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஃபஸ்ட்டு வீடியோ முழுசா பார்த்தா தான் உங்களுக்கு எதுவுமே புரியும். அதனால தான் நான் இப்போ வந்து அந்த ப்ரைஸை சொல்கிறேன். நான் முன்னாடியே சொல்லியிருக்கலாம். பட் என்னென்ன மாட்டியிருக்கோம், அதுக்கு எதுக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்றத நான் முழுசா பார்த்துட்டு அப்புறம் கடைசியா சொன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். இப்போ நான் உங்களுக்கு ப்ரைஸ் சொல்லிட்டு, அதோட ஆடியோ மட்டும் லைட்டாக ஒரு டெஸ்டிங் போடுறேன். கார்ப்பரேட் கிளைம் வந்துரும். அதனால ஒரு 5 செகண்ட்ஸ்க்குள்ள போடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த சைடு ஒண்ணு இருக்கும். நான் இங்க எங்கனா போடுறேன் பாருங்க. இந்தாண்ட சைடு இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கவுண்ட் பண்ணி போட்ட ரேட்டு. அது வந்து 28 சம்திங் வரும். 28,700 ஏதோ வரும். கொட்டேஷன்ல வந்து ஒண்ணு எடுத்திருப்போம். அந்த ரைன் வைசர்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும் பார்த்தீங்களா? பிளாக் கலர்ல சைடுல போடுறது. இது வந்து நம்ம மேக்னெட்ல இருக்காது. நம்ம அத எடுத்துட்டோம். இப்போதைக்கு அது தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம். ஸோ அத வந்து எடுத்தா ரூ. 1,400 கம்மியாச்சுன்னா 27,300 வரும்னு நெனைக்கிறேன். ஸோ ஆமா கைஸ் 27,300 வருது. அ ஸோ அது கூட வந்து இந்த கீ சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் போட்டிருக்கோம். இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 6,000 வரும். பேஸ் மாடல் கார்லலாம் வராத கார்ல நம்ம எந்த காரா இருந்தாலும் சரி, எந்த மாடல் காரா இருந்தாலும் சரி,
பேஸ் மாடல் எந்த பிராண்ட் எந்த காராக இருந்தாலும் சரி, அதுக்கு நம்ம இந்த சென்ட்ரல் லாக்கிங் கீ சிஸ்டம் போடுறோம் அப்படின்னா 2 பிராண்ட் இருக்குது. ஒன்று வந்து 5000, இன்னொன்று வந்து 6000. இது வந்து பார்த்தீங்கன்னா 7000 அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா டிஸ்கவுண்ட் போக 6000 சொன்னாங்க. ஸோ அதில் இருக்கிறத விட நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் இது நம்ம ப்ளூடூத்லேயும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் காரை. ஸோ இது எனக்கு கொஞ்சம் பெட்டராக தெரிஞ்சதுன்றதால இதே நான் போயிட்டேன். சரி, டோட்டலாக எவ்வளோ தாண்டா ஆச்சு அதை சொல்கிறேன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா 33,300. 33,000 ஆயிருக்கு இந்த அக்சஸரீஸ் மொத்தமா மாட்டுறதுக்கு. இந்த அக்சஸரீஸ் எல்லாம் வரதுக்கான நம்ம அந்த மாடல் போனோம்னா, கிட்டத்தட்ட ஒரு ரூ. 1,00,000 ஆகும். ஸோ எனக்கு இது பெட்டரா தெரிஞ்சது. அதனால தான் நான் இத பண்ணேன். என்னதான் இருந்தாலும் கம்பெனி இதுவா வராதே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். நான் கம்பெனிலேயே போட்டிருந்தாலும், அவங்க தர அந்த குட்டி இன்ஃபோடெயின்மென்ட் அந்த டச் ஸ்க்ரீன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு இதுவா இல்ல. அதுவும் இல்லாம ஒரு சிலது எனக்கு அங்க வந்து சரியா அந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் ஆகல. ஸோ பேஸ் மாடல் எடுத்து நம்மளுக்கு புடிச்ச மாரி, நம்மளுக்கு புடிச்ச பிராண்ட்ல, நம்மளுக்கு புடிச்ச ஃபீச்சர்ஸ் இருக்கிற மாரியான ஒரு ப்ராடக்ட்ட போடுறது எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டா தெரிஞ்சது. ஸோ அதனால தான் நான் இப்படி பண்ணேன். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா GoPro மைக்கில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஃபோனை வந்து ப்ளூடூத்தோட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு சாங் ஒன்று போடுறேன். ஓல்டு சாங்னா என்னாண்ட ஒரு ரிலாக்ஸேஷன் வைப்புன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பேன். ஏன்னா அது வந்து பழைய காலத்து சாங், ஒரு 80s சாங் அந்த மாதிரி இருக்கும். ஃபுல்லாகவே பழைய காலத்து பாட்டாக தான் இருக்கும். பாருங்கள், ஸ்பாட்டிஃபைலாம் விட்டேன். ஏபிகே வந்து போயிடுச்சுல்ல, திரும்பி நம்மளே டவுன்லோட் பண்ணிருக்க முடியாது. காசு வேறு எதுக்கு வேஸ்ட்டாக கட்டுறது, திரும்பி பழைய காலத்துக்கே போய்டும்னு சொல்லிட்டு MP3 சாங்கை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் 2 பிளேலிஸ்ட்டாக. ஒன்று வந்து ஃபுல்லாக பழைய காலத்து பாட்டாக இருக்கா. இது வந்து நைட்டில் கார் ட்ரைவ் பண்ணும்போது இந்த சாங்ஸ்லாம் கேட்டு ஓட்ட சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வைப்பாக போனோம் டான்ஸ் வைப்பில் அப்படின்னா பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷன் கிடையாது, இது கொஞ்சம் தரமாக வைப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இந்த சப்புக்கு இந்த சாங்லாம் செம்மையாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி சாங்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக இந்த ரிலாக்ஸேஷன் வைப் தான் நான் அதிகமாக கேட்பேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாங்கை ப்ளே பண்ணுறேன், கார்ப்பரேட் கிளைம் வந்துடும். ஸோ ஒரு 3 செகண்ட்ஸ் அந்த மாதிரி ப்ளே பண்ணுறேன், பாருங்கள். ஸோ கைஸ் GoPro மைக்கில் எந்த அளவுக்கு ஆடியோ கிளாரிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டான்ஸ் வைப்னு இருக்குல்ல, இதில் ஒரு 2-3 பாட்டை வச்சு காட்டுறேன். ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட்ஸ் தான் வைப்பேன். அதுக்கு மேலே வச்சா எனக்கு கார்ப்பரேட் வந்துடும். எனக்கு வரதே அதில் காசு கம்மியாக தான் வரும். அந்த காசும் வந்து அதில் போயிடுச்சுன்னா அப்புறம் எனக்கு வந்து பாதி காசு தான் வரும். ஸோ கார்ப்பரேட் வராத மாதிரி எடிட் பண்ணி போட பார்க்குறேன். இப்போ இதில் எதனா ஒரு ரேண்டமாக ஒரு 2 சாங்ஸ் வைக்கிறேன் இருங்க. இந்த சாங்கில் வந்து பேஸ் செம்மையாக இருக்கும். ஸோ கைஸ் இப்போ நீங்கள் கேட்ட சாங்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட்டில் இருக்க 4 ஸ்பீக்கரும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், பேக்கில் இருக்கிற சப்பும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். பட் ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த 4 ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்பவுமே வந்து கண்ட்ரோல் பண்ண மாட்டேன். நான் வந்து செட் பண்ணி விட்டேன் கரெக்டான ஒரு லெவலில். எப்படின்னா அந்த 4மே வந்து மோஸ்ட்டாக அந்த வாய்ஸ் வந்து பியூராக நம்மளுக்கு வந்து வெளியே தள்ளும். நெக்ஸ்ட் அந்த செல்னு கேட்குறதெல்லாம் கரெக்டாக தரும். இந்த சப்பு மட்டும் நான் எதுக்கு வச்சுருக்கேன்னா பேஸ்க்காக தான். ஆனால் அந்த பேஸை நான் எந்த அளவுக்கு வச்சுருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. இது இருக்குல்ல, கரெக்டாக தெரியுதா மைக் GoProவில்? இது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. இன்னும் அது ஃபுல்லாக திருப்பலாம், இந்த இடத்துக்கு வரையும் வரும். நான் வந்து ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் தான் வச்சுருக்கேன். இன்னும் இவ்வளோ பாயிண்ட் இருக்குது. இவ்வளோ பாயிண்ட் நான் எதுவுமே வைக்கல, வெறும் 2 பாயிண்ட் தான் வச்சுருக்கேன். இவ்வளோ பாயிண்ட் வைக்கலாம், இன்னும் செம்மையாக அதிரும். வீட்டில் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்பிளிஃபயர் ஒன்று இருக்கும் பார்த்திங்களா, அது கூட கனெக்ட் பண்ணி ஹோம் தேட்டரில் இருக்க 4 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணி வச்சு பார்த்தா சும்மா தரமாக இருந்தது. பட் காரில் 2 வச்சாலே போதும். இதுவே உங்களுக்கு எந்த அளவுக்கு பேஸ் இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. அதுவும் இல்லாமல் நான் பூட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஓப்பன் ஸ்பேஸ்லேயே இந்த அளவுக்கான ஒரு பேஸ் நம்மளுக்கு கேட்குது. அப்படி இருக்கும்போது நம்ம காரை வந்து ஃபுல்லாக நம்ம க்ளோஸ் பண்ணிட்டா உள்ளே அந்த பேஸ் வந்து கிளாஸ்லலாம் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அதோட பேஸ் வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஃபிசிக்ஸ் மாதிரி போகும். உங்களுக்கு கம்மியாக சொல்கிறேன் இருங்க. இப்போ நான் அந்த பேஸ் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ வந்து பார்த்திங்களா, ஓகே ஆஃப் பண்ணியாச்சு. நல்லாவே வெயிட்டாக இருக்குது கைஸ் வண்டி. ஸோ கைஸ் இதோட இந்த வீடியோ எண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு நான் சன்ஃபிலிம் வந்து இன்னும்
ஸோ இன்னும் அந்த சன்ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டார்க் டென்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா இதுவே வந்து உள்ளே இருக்கிறது தெரியல தான். ஏன் வந்து ஓட்டுறேன்னா இன்னும் வரப்போகிறதுலாம் மே மாதம். இப்போ தான் ஜான்வரிக்கே இந்த அளவுக்கான வெயில் அடிக்குது. இன்னும் மே மாதம்லாம் வரும்போது அதுதான் வெயிலுக்கு வந்து உள்ள ஏசி கூலிங் வந்து நிற்கணும்ல. ஸோ அதனால் இன்னும் டார்க் டென்ட் ஃபுல் டென்ட் பண்ணிடலான்னு இருக்கேன். ஸோ அந்த வீடியோ பண்ணும்போது காட்டுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.